நான் எனது விதி அப்படிங்கிறது எப்பயுமே மாறாது அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை எவனுக்கு வருதோ, யாருக்கு வருதோ, எந்த ஜோசியருக்கு, எந்த ஜாதகருக்கு வருதோ, எந்த ஜோசியருக்கு வருதோ, அப்புறம் தான் அவங்க பொழைச்சிக்குவாங்க. நிறைய பேர் வந்து ஏதோ நம்ம தப்பான ஆள் மாதிரியும், நம்ம ஏதோ சரியாக செஞ்சுட்ட உடனே நம்ம நல்லா ஆயிடுற மாதிரியும், செவ்வாய் உரையை கூட பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லுவாங்க. மங்களன் ஒரு பேர், செவ்வாயோடைய பேர் மங்களன். மங்கள உரையை கூட பயன்படுத்தாதீங்க, மங்கள முகூர்த்தத்தை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அது திருப்பி வந்து உங்களுக்கு அது நடக்கவே நடக்காது. தாலிங்கிறதே தேவையில்லைன்னு சொல்கிறேன் இல்லைங்களா. இது வந்து சமூகத்தினுடைய நம்பிக்கை, சரிங்களா. உங்களுக்கு மோதிரம் மாற்ற முடிஞ்சால் மாற்றுங்க, சரிங்களா. இது வந்து மதம் சடங்குகள் தானே தவிர உங்களுக்கு எது மேலே நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கையை பயன்படுத்துங்க. அந்த நம்பிக்கையை ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. அப்போ தாலி செய்கிறதுல செவ்வாய் வரையில் செய்வாங்க. ஏன்னா செவ்வாய் வரையில் செஞ்சால் திருப்பி வரவே வராது ஒரு விஷயத்தை. நீங்கள் அதனால தான் ஆஸ்பத்திரி போகிறப்ப செவ்வாய்க்கிழமை போக சொல்லுவாங்க. ஏன்னா செவ்வாய் என்பது வெறும் வாயின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் வெறும் வாய். அதனால் கிராமங்களில் அந்த மாதிரி போய் செய்வாங்க. அதுக்குன்னு ஒரு 2-3 பேர் போய் அதுக்கு அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு போவாங்க. அவர் நம்ம முன்னால் உருக்கி ஒரு தட்டுவார், தட்டி சப்பையாக்கி அதை கொடுப்பாரு. அதை ஒரு பூஜை பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஒரு சடங்கு.